வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் FARJU'S கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கற்பூரத்தோட பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கற்பூரம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் காமனாக ஞாபகம் வருது. இது பூஜை விஷயங்களில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் நமக்கு தெரியும். பட் நான் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா, இது பூஜை விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்படி என்னென்ன விஷயங்களுக்குலாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அண்ட் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கற்பூரத்தில் பார்த்தோம்னா ஆன்டிபயாட்டிக் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதில் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான பொருள் அப்படின்னே நம்ம இந்த கற்பூரத்தை சொல்லலாம். கற்பூரம் மட்டும் கிடையாது, கற்பூரம் மூலமாக கிடைக்கிற ஆயிலும் ரொம்பவே ஒரு சூப்பரான பொருள் அப்படின்னே சொல்லலாம். பட் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கற்பூரம் அல்லது இந்த கற்பூரம் ஆயில் ஆல் டைப் ஆஃப் ஸ்கின்னுக்குமே செம்மையாக செட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன் அப்படின்னா சிலருக்கு இது செட் ஆகும், சிலருக்கு இது அலர்ஜி வரலாம். ஸோ அதனால் நீங்கள் இதை உங்களோட ஸ்கின்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை உங்களோட மணிக்கட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வரலை, அலர்ஜி எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட ஸ்கின்னுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதனால் ஏதாவது அலர்ஜி வந்ததுன்னா அது நமக்கு இன்னும் கஷ்டம்தான். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி உங்களோட மணிக்கட்டில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் வரலைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பாடியில் எங்கேனாலும் ஓகே, கையாக இருக்கலாம், காலாக இருக்கலாம், இல்லை கழுத்து பகுதியாக இருக்கலாம், எந்த பகுதினாலும் ஓகே. எங்கேயாவது உங்களுக்கு எரிச்சல் இருந்தது, அடிக்கடி அந்த இடம் அரிக்குது, எரிச்சலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் இந்த கற்பூரத்தை அப்ளை பண்ணிவிட்டு வரலாம். ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடம் ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த எரிச்சலை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கற்பூரம் ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கற்பூரம் இல்லைனா நீங்கள் கற்பூரம் ஆயில் எதுனாலுமே நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணி. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது உங்களுக்கு செட் ஆகுதான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இந்த காலில் கால் ஆணி அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கப்புறம் நகத்தில் நகை சுற்றி இப்பெல்லாம் பிரச்சனை வரும். அந்த நகை சுற்றி பிரச்சனை வரப்போ நம்ம எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி வைப்போம். ஸோ அது வச்சா நமக்கு க்யூர் ஆகிடும்னு சொல்கிறாங்க. க்யூர் ஆகும் கண்டிப்பாக. பட் என்னென்னா நமக்கு ரொம்ப வலி ஏற்படும் அந்த இடத்துல வைக்கிறப்ப. அந்த மாதிரி ஒரு வலி வேறு எங்கேயுமே அனுபவிக்க மாட்டோம். அந்த அளவுக்கு பார்த்தோம்னா நமக்கு வலி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கற்பூரத்தை தேங்காய் எண்ணெயோட லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நகை சுற்றி இருக்கிற இடம், அப்புறம் காலில் காலாணி ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த இடம், இல்லை வேறு எங்கேயாவது எரிச்சல், ஒரு படை, அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா அங்கே நீங்கள் இந்த கற்பூரத்தை தேங்காய் எண்ணெயோட லைட்டாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம். இது உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தையும் க்யூர் பண்ணும் அண்ட் அதோட பார்த்தோம்னா ஜில்லுன்னு இருக்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ எரிச்சலை கண்ட்ரோல் பண்ணும். அதனால் நீங்கள் இதை சூப்பராக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சு நம்ம கையோ அல்லது கால் விரல்லையோ ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சு வீங்கிருச்சு அப்படின்னா அந்த இடத்துலையும் நீங்கள் இந்த கற்பூரத்தை தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து அப்ளை பண்ணலாம். இல்லைனா கற்பூரம் ஆயில் கிடச்சதுன்னா நீங்கள் அதை கூட அப்ளை பண்ணலாம். ஆனால் அது சாதா பூச்சியாக இருக்கணுங்க. விஷப்பூச்சி அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் இதை நம்பிட்டு இருக்கக்கூடாது. டாக்டர்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பாத வெடிப்புக்கு ஒரு சூப்பரான ஒரு பொருள் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த கற்பூரத்தை சொல்லலாம். எப்படி நீங்கள் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, காலையில் டைமில் அல்லது ஈவினிங் டைமில், மத்தியான டைமில், எப்போ நீங்கள் ஃப்ரீயோ ரிலாக்ஸாக இருக்கிற ஒரு டைமில் லைட்டாக கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரி ஒரு சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2-3 கற்பூரத்தை அப்படியே அந்த சுடுதண்ணியில் போட்டு அதை நல்லா கரையிற வரையும் விட்டுடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் அதில் ஒரு 15 நிமிஷம் உங்களோட காலை அப்படியே ரிலாக்ஸாக வச்சு உட்காந்துட்டு நீங்கள் எந்திரிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா காலை டவலில் நல்லா தொடச்சி விட்டுட்டு அந்த வெடிப்பு இருக்கிற இடத்துல தேங்காய் எண்ணெயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வேஸ்லின் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் மட்டுமே நீங்கள் பண்ணால் போதும். டெய்லியுமே, அதாவது ஒவ்வொரு வாரத்துக்கும் வாரத்தில் ஒரு தடவை அந்த மாதிரி நீங்கள் பண்ணால் போதும். பாத வெடிப்பு இருக்கிற இடமே தெரியாமல் உங்களோட கால் அவ்வளோ ஒரு ஷைனிங் ஆகும். ஸோ இது ஒரு சூப்பரான ட்ரிக் தான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதே கற்பூரத்தை நம்ம ஹேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஹேருக்கும் சூப்பரான ரிசல்ட் தரக்கூடியது தான். என்னென்ன ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, தலையில் பெயின் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கற்பூரத்தை உங்களோட ஹேருக்கு யூஸ் பண்ணிட்டு வரலாம். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பெயின் இறந்து போயிடும். இறந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தலை சீவுறப்போ அது எல்லாம் உங்களுக்கு வெளியே போயிடும் ஹேரை விட்டு.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு முடி வந்து நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த கற்பூரத்தை வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயோடு ஆட் பண்ணி உங்கள் தலையில் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு வாங்க. இதை நீங்கள் வந்து காமனாக நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். இல்லை எனக்கு அப்படி பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ண போகிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா அடர்த்தியாக வளரும், கருமையாக வளரும். அண்ட் அதே மாதிரி வழுக்கை பிரச்சனை இருக்கிறவங்களும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ஹேர் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் இந்த ஆயிலை வந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக முடி வளரும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மன அழுத்தத்தை கம்மி பண்ணுறதுக்கும் இந்த கற்பூரம் வந்து ஒரு சூப்பரான மெடிஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். நீங்கள் இதுக்கு வந்து பெருசாக எதுவுமே செய்ய வேணாங்க. நீங்கள் இந்த ஆயிலை வந்து உங்களோட கையில் ஒரு சென்ட் மாதிரி கையில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் லைட்டாக அதை வந்து ஸ்மெல் பண்ணால் மட்டுமே போதும். உங்களுக்கு அந்த மன அழுத்தம் வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஒரு மன அமைதியை கொடுக்கறதுக்கு இந்த கற்பூரம் எண்ணெய் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளோட ஸ்கின்னில் வந்து பார்த்தோம்னா வந்து பிம்பிள்ஸ் இருக்குது, இல்லை ஆக்னி இருக்குது, இல்லை ஏதாவது அடிப்பட்ட தழும்பு ஏதாவது ஒன்று இருக்குது, இல்லை அப்படின்னா வந்து அந்த பிம்பிளே வந்து ரொம்ப பெருசாகி பிளட்டு வர அளவுக்கெல்லாம் வந்து இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து இந்த கற்பூரம் ஆயில் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ இப்படி பண்ணிட்டு வரதுனால உங்களுக்கு அது வந்து சீக்கிரமாகவே க்யூர் ஆகும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட ஸ்கின்னுக்கு அது செட் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் அதை வந்து ஒரு குட்டி ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். டேரெக்டாக உடனே யூஸ் பண்ணி ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வந்துட போகுது. ஸோ உங்களோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக நான் சொல்கிறது வந்து என்னென்னா இது ஒரு வலி நிவாரணியாக வந்து இருக்குது. அதாவது உங்களுக்கு கை வலி, இல்லை கால் வலி, இல்லை மூட்டு வலி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்தோம்னா ஏஜ்டான பீப்புள்ஸ்க்குலாம் அதிகமாக வரும். பட் இப்போ வந்து பார்த்தோம்னா சின்ன பிள்ளைங்களுக்கும் கூட அந்த மாதிரிலாம் வருது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வலி எங்கேயாவது இருந்தது, உங்களோட உடம்புல எங்கேயாவது வலி இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த கற்பூரம் எண்ணெயை வந்து அந்த இடத்துல மசாஜ் பண்ணிட்டு வரலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கற்பூரத்தை தேங்காய் எண்ணெயில் வந்து சேர்த்து நீங்கள் மசாஜ் பண்ணலாம். நார்மலாக இல்லைங்க, லைட்டாக அதை வந்து ஹீட் பண்ணி பண்ணுங்கள். ஸோ அந்த ஹீட்னால நமக்கு வந்து வலி கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஸோ வலி இருக்கிற இடத்துல இந்த கற்பூரத்தை தேங்காய் எண்ணெயிலையோ அல்லது கற்பூரம் எண்ணெயையோ வந்து நீங்கள் வலி இருக்கிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரப்போ கண்டிப்பாக வலி வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே க்யூர் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் ஸ்டே டியூன்டாக இருங்க. டாடா, பை பாய்.